வன்னியரசு பேசாத பேச்சாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நாம் தமிழரை ஓம் தமிழர்னு பேசுறாரு. இப்ப நாம் தமிழர் கட்சியை வன்னியரசு இழிவுபடுத்தி பேசுறாரு. வன்னியரசா நாம் தமிழர் கட்சி உறவுகள் அடிச்சாங்களா, இல்ல உதைச்சாங்களா, ஏதாவது பண்ணாங்களா? வன்னியரசு அநாகரிகமா பேசுறாரு. அவர் அநாகரிகமா பேசுறா கூட நாம் தமிழர் கட்சி உறவுகள் கருத்தியலா தான் அவருக்கு நாங்க பதில் கொடுத்தோம். இப்ப கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவோட நாங்க கூட்டணியில் இருக்கோம். எங்க கூட்டணி கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. அதிகாரத்தில் இருக்கிறதால நாங்க என்ன வேணா செய்வோம். டிஜிபி அலுவலகம் பக்கத்திலே நாங்க தாக்குதல் நடத்துவோம், நாங்க அடிப்போம், செருப்பை எடுத்து வீசுவோம் அப்படின்னு நீங்க செயல்பட்டீங்கன்னா அந்த அதிகாரம் என்பது உங்ககிட்ட அதிக நாளுக்கு நிற்க போகிறது கிடையாது. அதை புரிஞ்சு நீங்க வேலை பார்க்கணும். இன்னைக்கு உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும், நாளைக்கு எங்க கிட்டே அந்த அதிகாரம் வரும்ல. அன்னைக்கு வரும்போது என்ன பண்ணுவீங்க? இப்படிதான் டிஜிபி அலுவலகத்துல செருப்பு எடுத்து வீசுவீங்களா நீங்க? தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நேற்றைய நாள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கியிருந்தாங்க. முக்கியமாக இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னாங்க, டிஜிபி அலுவலகம் இப்போ காவல்துறையிலே அதிகபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு இடம் டிஜிபி அலுவலகம். அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு கட்சியுடைய தலைவரை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. காவல்துறை என்னங்க பண்ணியிருக்கணும்? தாக்குதல் நடத்துகிறாங்களே, உடனடியாக தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்து காவல்துறை அதிகாரிகள் சிறைப்படுத்தி இருக்கணுமா, படுத்திருக்க கூடாதுங்க? சிறைப்படுத்தியிருக்கணும். அதுதான் காவல்துறையுடைய வேலை. ஆனால் அந்த இடத்துல காவல்துறை என்ன வேலை பார்த்தாங்க? ஒரு கட்சியுடைய தலைவரை தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரு 4-5 பேர் சூழ்ந்து நின்று கொண்டு தாக்குதல் நடத்துகிறாங்க, செருப்பாலே அடிக்கிறாங்க. இதுவாங்க அரசியல்? நான் என்ன கேட்குறேன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கு உங்கள் கட்சி தலைவர் ஒருத்தரை செருப்பால, ஒரு தனி மனிதன் ஒருவரை செருப்பால அடிக்க சொல்லி தான் உங்கள் அரசியல் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரா? இதுவா உங்களுடைய அரசியல்? அந்த இடத்துல செருப்பால அடிக்கிறாங்க, செருப்பு எடுத்து வீசுறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க, காவல்துறை நிற்குது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா வேடிக்கை மட்டும் பார்க்குது. அப்போ தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் என்ன வேணால் பிரச்சனை நடக்கட்டும், தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணால் நடக்கட்டும், எங்கே நடந்தாலும் நாங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்போம்னா, அப்போ காவல்துறையுடைய முதன்மையான வேலை என்பது வேடிக்கை பார்ப்பதா? ஏன் அந்த 4 பேரை கூட உங்களால் தடுத்து நிறுத்த முடியலையா? யோசிச்சு பாருங்க. அதே போல் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் சமூக வலைதளத்தில் பேசுறாரு, அவருடைய கருத்தை முன்வைக்கிறாரு, அவர் விமர்சனம் பண்றாரு, விடுதலை சிறுத்தை கட்சியின் அரசியலை எடுத்து பேசுறாரு, தோலுரிச்சு பேசுறாரு. அது அவருடைய கருத்து. அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து நீங்க முன்வைக்கலாம். நீங்க பேசுறது தப்புங்க, நீங்க சொல்ற விஷயம் தப்புங்க, இல்லைங்க எங்க கட்சி தலைவர் அப்படியெல்லாம் இல்லைங்க, எங்க கட்சி தலைவர் ரொம்ப நல்லவருங்க, இப்படியெல்லாம் நீங்க பேசி அவருக்கு பதில் சொல்லலாம். இல்லை அவர் உங்களுக்கு பதிலடி கொடுக்குறாரா? நீங்க ஒரு காணொளி போட்டு நீங்க பதிலடி கொடுங்க. இதுதானங்க வழக்கம். அதை விட்டுட்டு அவர் ஊடகத்தில் பேசுறாரு, தலைவர் திருமாவை தவறா பேசுறாரு, எங்க தலைவரை எப்படி தவறா பேசலான்னு நீங்க அடிக்கிறீங்களே, இது நியாயமா? இது இப்ப திமுக கட்சியின் தலைவர் ஐயா ஸ்டாலின் இருக்காரு, துணை முதலமைச்சர் உதயநிதி இருக்காரு. அவரை யாராச்சும் விமர்சனம் பண்ணா திமுக காரங்க தாக்குறாங்களா? தாக்கணுமா? தாக்குது சரியான முறையா? அதிமுக கட்சி தலைவர்களை யாராவது விமர்சித்தால் அவர்களை தாக்குதல் உட்படுத்தலாமா? அவர்களை அடிக்கலாமா? அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படலாமா? செய்யறது தப்பு தானே? அப்ப நாம என்ன கேட்கணும்னா, இந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் இருக்காரு. வன்னியரசு பேசாத பேச்சாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நாம் தமிழரை ஓம் தமிழர்னு பேசுறாரு. இப்ப நாம் தமிழர் கட்சியை வன்னியரசு இழிவுபடுத்தி பேசுறாரு. வன்னியரசா நாம் தமிழர் கட்சி உறவுகள் அடிச்சாங்களா, இல்ல உதைச்சாங்களா, ஏதாவது பண்ணாங்களா? வன்னியரசு அநாகரிகமா பேசுறாரு. அவர் அநாகரிகமா பேசுறா கூட நாம் தமிழர் கட்சி உறவுகள் கருத்தியலா தான் அவருக்கு நாங்கள் பதில் கொடுத்தோம். அதை விட்டுட்டு வன்னியரசு எங்க தனியா வராரு,
வன்னியரசை வந்து பிளான் போட்டு அவர் அடிக்கலாம், உதைக்கலாம். இதெல்லாம் என்னடா அரசியல்? இதெல்லாம் இந்த அரசியலை விடுதலை சிறுத்தை கட்சி உறவுகள் முன்னெடுக்கிறது மிகவும் கேவலமான ஒரு செயலுங்க. அதே போல் வன்னியரசு அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில் பேசியிருக்காரு. எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி வன்னியரசு பேசியிருக்காரு. இன்னும் விடுதலை சிறுத்தை கட்சியில் பல பேர் அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. நாங்களாம் என்ன பண்ணோம்? அவர்களெல்லாம் எங்கே தனியாக வராங்க, பிளான் போட்டு அவர்களை அடிக்கிறது தான் எங்கள் வேலையாக இருந்ததா? அது என்ன? ஒரு விமர்சனத்தை கூட உங்களால் தாங்க முடியலன்னா அப்புறம் என்ன? ஒரு விமர்சனத்தை கூட எதிர்கொள்ள முடியலன்னா அப்புறம் என்ன? நீங்கள் ஒரு புரிதலில் ஒரு அரசியல் அமைப்புக்குள்ளே நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன அரசியல் இது? குறிப்பாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலே தாக்குதல் நடத்திய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். இப்போ கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், எங்கள் கூட்டணி கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, அதிகாரத்தில் இருக்கிறதால நாங்கள் என்ன வேணால் செய்வோம், டிஜிபி அலுவலகம் பக்கத்திலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், நாங்கள் அடிப்போம், செருப்பை எடுத்து வீசுவோம் அப்படின்னு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அந்த அதிகாரம் என்பது உங்ககிட்ட அதிக நாளுக்கு நிற்க போகிறது கிடையாது. அதை புரிஞ்சு நீங்கள் வேலை பார்க்கணும். இன்னைக்கு உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும், நாளைக்கு எங்ககிட்டயும் அந்த அதிகாரம் வரும்ல. அன்னைக்கு வரும்போது என்ன பண்ணுவீங்க? இப்படி தான் டிஜிபி அலுவலகத்தில் செருப்பு எடுத்து வீசுவீங்களா? நீங்கள் அப்படி வீசுனா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. முதல்ல நாகரிகமான ஒரு அரசியலை செய்ய கற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு இப்படி பொதுத்தளத்தில் மிகவும் கேவலமான முறையில் நடந்து கொள்ளாதீங்க. முக்கியமாக இந்த செய்தியை பதிவு பண்ணணும் என்ற அடிப்படையில் தான் நாம் பதிவு செய்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது, அதை கவனிக்கணும். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சி தலைவரை வெட்டி படுகொலை செஞ்சாங்க, குற்றவாளிகளை கைது செய்கிறோம், ஒரு சிலரை சுட்டே சாகடிச்சாங்க. ஆனால் மக்கள் கிட்ட உண்மை தன்மையை வெளிப்படுத்தினாங்களா? இந்த காரணத்துக்காக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு இதுதான் காரணம் என்று இன்று வரை மக்கள் கிட்ட அந்த செய்தி, அந்த உண்மை தன்மையை விலக்கி பேசினாங்களா? ஒரு கட்சி தலைவருக்கே இந்த நிலைமை, அது தொடர்ந்து பாருங்க. இப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ ஒரு கட்சி தலைவர்களுக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கும்போது மக்களுக்கு எப்படிங்க இந்த திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கோ? இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்குங்க. அப்போ திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு தனி அதிகாரம் கொடுத்துருக்கா. திமுக அரசியலை, விடுதலை சிறுத்தை கட்சி அரசியலை யார் விமர்சித்தாலும், யார் தாக்கி பேசினாலும் அவர்களை அடியுங்க, அவர்களை உதையுங்க, உங்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்துறாரு போல. அதனால தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.